ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவன இயக்குனர் பொறுப்புக்கு RSS காரரை நியமிக்க பாஜக அரசு துடிக்கிறது. தேர்தல் விதிகளை அப்பட்டமாக மீறியுள்ளதாகவும் திமுக கடும் கண்டனம். மூன்றாண்டு திமுக ஆட்சியில் 3198 கோடி ரூபாய் செலவில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையம் புதிய சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தகவல். மூன்றாண்டு ஆட்சியின் பரிசாக 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாள். சேலத்தில் உள்ள இல்லத்தில் கட்சியினருடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். முத்திரை கட்டண உயர்வுக்கான அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என டிடிவி வலியுறுத்தல். வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடும் வெயில் வாட்டிய நிலையில் பெய்ததால் மக்கள் நிம்மதி. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தேங்கிய வெள்ளம். இருசக்கர வாகனங்கள் பாதி அளவுக்கு மேல் முழுகும் அளவுக்கு வெள்ளம் தேங்கியுள்ளது. வார விடுமுறை என்பதால் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை அழகை ரசித்தும் நீர்நிலைகளில் குளியலிட்டும் உற்சாகம். நீலகிரி மாவட்டம் உதகையில் களை கட்டும் 126வது மலர் கண்காட்சி. குடும்பமாக படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறை அதிகாரிகள் சோதனை. தடயங்கள் ஏதும் கிடைக்கின்றனவா என மெட்டல் டிடெக்டர் மூலம் ஆய்வு. தொன்னூற்றி தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 4வது கட்ட மக்களவைத் தேர்தல். வாக்குச்சாவடிகளுக்கு EVMகளை எடுத்துச் செல்லும் பணிகள் மும்முரம். மேற்கு வங்கம் முழுவதும் வெடிகுண்டுகள் தயாரிப்பது குடிசை தொழிலாக மாறியுள்ளது. மமதா பானர்ஜி அரசு மீது பிரதமர் மோடி கடும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் பேரக்பூரில் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. காரின் பக்கவாட்டில் நின்றபடி சென்றவருக்கு பாஜகவினர் வரவேற்பு.
பீகாரில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. ஆய்வு சோதனை எல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான், பாஜகவினருக்கு இல்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அரசை கவிழ்க்க பாஜக செய்த எந்த சதியும் பலிக்கவில்லை. இதேபோன்று உறுதியுடன் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவுறுத்தல். தென்னிந்தியாவில் அதிக இடங்களை பிடித்து தனிவரும் கட்சியாக பாஜக உருவெடுக்கும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். எவரெஸ்ட் சிகரத்தின் 29வது முறையாக ஏறி நேபாள மலையேற்ற வீரர் சாதனை. 54 வயதிலும் உலக சாதனை நிகழ்த்திய காமேரிட்டா ஷெர்பாவுக்கு குவியும் வாழ்த்துக்கள். சேப்பாக்கத்தில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்திலும் சென்னை அணி டாஸ் தோல்வி. ராஜஸ்தான் அணி பேட்டிங் தேர்வு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உற்சாகப்படுத்த சேப்பாக்கத்தில் திரண்ட ரசிகர்கள். திரும்பிய பக்கமெல்லாம் மஞ்சளாக காணப்பட்ட மைதான விழாகம். கவர்ச்சி உடையில் போட்டோஷூட் மேற்கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். வண்ணத்து பூச்சி போன்ற உடையணிந்து அசத்தல் போஸ். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். ஐந்து மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கும் விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.